என் பேர் மொஹிதீன். நான் சாரோட எக்ஸ்போர்ட் பேட்ச் 9th பேட்ச்சில் படிச்சுட்டு இருக்கேன். நடுவில் தான் ஜாயின் பண்ணேன். பட் ஐ திங்க் நான் இந்த ப்ரைஸிங் பற்றி பேசுகிறேன். டெஃபினட்டாக எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு நினைக்கிறேன் அவேர்னஸ் கொடுக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்துருக்கவங்களுக்கு, இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எல்லாமே ஒரு ரியல் பீப்புளோட ரியல் அவேர்னஸ் தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் இப்போ ஆக்சுவலாக இந்த கிளாஸ்க்குள்ள எப்படி வந்தேன்னு சொன்னால், இது மாதிரி சார் ஒரு அவேர்னஸ் வந்து பார்த்துட்டு நிறைய தடவை செஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு ரியலாகவே ஒரு அவேர் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் ஓகே இப்படிலாம் இருக்குது, நம்ம படிக்கணும், படித்தா தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன். அதனால் என்ன மாதிரியே டெஃபினட்டாக நிறைய பேர் பார்ப்பாங்க, இதெல்லாம் பிரயோஜனப்படுவாங்க அப்படின்றதுனால இதை சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் சந்தோஷப்படுறேன். நம்மளும் இந்த அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்று. இந்த ப்ரைஸிங் அவேர்னஸ் பற்றி சொல்கிறதுக்கு எப்படின்னா, கண்டிப்பாக நான் சொல்கிறதுக்கு ஒரு இது இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு எக்ஸ்போர்ட்டில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் ரிலேஷன்ஸ் நிறைய பேர் இந்த கெமிக்கல்ஸ் அதுன்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, நல்ல வெல் ஆஃபாக இருக்காங்க எல்லா ரிலேஷன். நம்ம எக்ஸ்போர்ட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நிறைய நான் யோசிச்சிருக்கேன், எல்லாம் இது பண்ணியிருக்கேன். அந்த 9 to 5 ஜாப்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய பார்க்கும்போது ஆசை ஒரு எல்லாம் இது வரும். அப்படியே அதே அந்த சூட்டோட சூடாக அப்படியே செக் பண்ணுவேன், சர்ச் பண்ணுவேன், எல்லாத்தையுமே இது பண்ணுவேன். நிறைய தடவை இது மாதிரி லைஃப்பில் வந்திருக்கு. நிறைய தடவை அப்படியே அந்த ஒரு பீரியட்ல வந்து அப்படியே சர்ச் பண்ணிட்டு எதுன்னு பண்ணா ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆயிட்டு ஒரு பெரிய பயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணத்தையே ட்ராப் பண்ணிட்டு போயிடுவேன். மறுபடியும் ரொட்டீன் வாழ்க்கைக்குள்ள அப்படியே போயிடும். அது எந்த பயம் அப்படின்னு சொன்னா இந்த பிரைசிங்ல தான். இந்த எக்ஸ்போர்ட் டெர்மினாலஜிஸ் வந்து எவ்ரி டைம் நான் வந்து ஃபேஸ் பண்ணும்போது எக்ஸ்ஃபேக்டரி, எஃப்ஓபி, சிஎஃப்ஆர், சிஐஎஃப், ஒரு எஃப்ஓபின்னு பேசும்போது ஒரு சிஎஸ்சி, சிஹெச்ஏ, டிஹெச்சி, பிஎல் அப்படின்னு பார்த்தோன்னே அது என்னடான்னு கொஞ்சம் சர்ச் பண்ணி போவோம், விசாரிப்போம். அதுன்னு நிறைய கச்ச கச்ச கச்சன்னு என்னடான்னு சொல்லி ரொம்ப பயம் வந்துடுது. இதுக்கெல்லாம் போனால் நம்மளால எப்படி ஒரு நாளைக்கு ஒரு என்கொயரி வந்து நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், ஒரு query கேட்டால் எப்படி நான் உனக்கு ஆன்சர் பண்ணுவேன், இதெல்லாம் பெரிய ரொம்ப இன்டெப்த்தாக இருக்குது, ரொம்ப நிறைய காம்ப்ளிகேட்டாக இருக்குது, உனக்குலாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை அது வந்து ஏற்படுத்துச்சு எனக்கு. இந்த பயத்தை எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அறியாமையோடைய பயத்துக்கு மருந்து வந்து அதை அறிஞ்சுக்கிறது தான். ஸோ அதை அறிஞ்சுக்கணும் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு இது இருந்துச்சு. அது எப்படி அறிஞ்சுக்கிறது, எங்கே போய் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நானே எல்லாரும் மாதிரி யூடியூப்ல தான் ஃபர்ஸ்ட் போய் விழுந்தேன். ஓகே நம்மகிட்ட இன்டர்நெட் இருக்கு, தேடுவோம் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போனேன். அதில் நிறைய செஷன்ஸ் நான் யூடியூப்ல இந்த லென்த்தியான செஷன்ஸ் தான் கொஞ்சம் பொறுமையாலாம் உட்காந்து அட்டன் பண்ணேன். ஒன்றும் புரியலன்ற சென்ஸ். நான் ரொம்ப அப்போ இப்போ இருந்ததை விட ரொம்ப டோட்டல் பிகினர். எக்ஸ்போர்ட்டை பற்றி எதுவுமே சுத்தமாக நம்மளுக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லை. இப்போ நம்ம இப்போ இங்கே லோக்கலாக தமிழ்நாட்டில் தெரிஞ்ச நிறைய பேர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த பீப்புள்ஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க. அதெல்லாம் அட்டன் பண்ண எல்லாரும் எக்ஸ்போர்ட்டை பற்றி மோட்டிவேஷனல் சொல்கிறத விட அவங்கக்கிட்ட தெளிவு இல்லை. இப்போ அவங்க பெரிய எக்ஸ்போர்ட்டில் ஒரு மிகப்பெரிய பிஸ்தா இருக்கலாம், பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், தெம்பா பண்ணிட்டு இருக்கலாம் இருப்பான். ஆனால் அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து ஸ்டஃப் இருந்தாலும் அது டெலிவரின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் வந்து நிறைய ஒருத்தவங்க வந்து அந்த டெலிவரி இல்லை, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம், காலேஜ் படிச்சிருப்போம். இப்போ நான் நிறைய சப்ஜெக்ட்ல வந்து எங்கள் மேக்ஸ் வாத்தியார் எனக்கு மறக்கவே மாட்டார். அவருக்கு போய் ஒரு வார்த்தை சொல்லுவார் மேக்ஸ் படிக்க, தம்பி நீ இன்ஜினியரிங் பாஸ் ஆகணும்னா மேக்ஸ் படிச்சா தான் இன்ஜினியர், இல்லைன்னா வெறும் சுப்பு நீர் தான் அப்படிம்பாரு. அழகாக அந்த எதுக்கு பேசுவார். அவர் சொல்லித்தர விதமும் இதுவும் எங்கள் ஹார்ட்டை டச் பண்ண மாதிரி. மற்ற டீச்சர்ஸும் சொல்லி கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஸ்டப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் அவங்க டெலிவரி பண்ணது வந்து எங்கள் ஹார்ட்டில் போய் நின்று இருந்துச்சு. அது வந்து உண்மையிலேயே அது இறங்கி அது பண்ணும்போது வந்து அது எங்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு அவுட்புட்டை கொடுத்துச்சு. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். அதனால இந்த அவேர்னஸ் நான் ஏற்கனவே எதை கண்டு பயந்து ஓடுறனோ அந்த கிளாஸை இப்போ ரீசெண்டாக நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு கேட்டால் எக்ஸ்பேக்டரி எஃப்ஓபினா கட்டுக்கடன்னு அந்த ஒரு 15-20 அப்படியே நிற்கும். எதெல்லாம் எஃப்ஓபிக்குள்ள ஒரு எதெல்லாம் சிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எல்லாத்தையும் மேட்ச் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. சரி எதை கண்டு நான் பயந்து ஓடணும், தூசியை தட்டி வீசிட்டாரு இவரு, எல்லாமே நம்ம போட்ட கணக்கெல்லாம் நமக்கு எடுத்து அதை ஆன்சர் கொண்டு வர அளவுக்கு சார் வந்து ட்ரெயின் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். ஸோ அந்த டெலிவரி அதாவது ஸ்டப்ஸ் மேபி இப்போ நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. நம்ம ஸ்கேமர்ஸ் பற்றியே பேச வேண்டாம், ஸ்கேம் நிறைய பண்ணுறாங்க. உண்மையிலேயே எக்ஸ்போர்ட் தெரிஞ்சவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால இந்த டெலிவரி தர்றாங்களான்னா எனக்கு தெரியல. நான் அட்டன் பண்ணேன், எனக்கு பார்க்க என்னால் உணர முடிஞ்சது அவங்க கிட்ட ஸ்டஃப் இருக்குன்னு சொல்லி. இன்னொன்று நான் உணர்ந்தேன் என்ன உணர்ந்தேன்னா, அவங்களால சொல்ல முடியல, அது வந்து எனக்கு அவங்களால டீச் பண்ண முடியல, எனக்கு அவங்களால ரீச் பண்ண முடியல அப்படின்றத நான் உணர்ந்தேன். அப்புறம் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அப்படியே தேட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த எக்ஸ்போர்ட் ஹெல்த் சென்டரோட இதை வந்து நான் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சதோட
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய சாரோட பெரிய பெனிஃபிட் என்னன்னா இந்த அவேர்னஸ், ஃபீட்பேக்கு, ஒரு டெமோ செஷன் நம்ம அட்டன் பண்ற இதுல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இதுதான் டெப்த் லேர்னிங். டெப்த் லேர்னிங் பண்ணாதான் நம்மளால அடுத்து இதுக்குள்ள போக முடியும். எந்த ஒரு விஷயத்துக்குள்ளயும் பண்ணாதான் போக முடியும். அதுதான் அறியாமையை விளக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் சரியான இடமா இருக்குமோ, டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டெமோ செஷன்ஸ் தான் அட்டன் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது ஒரு செகண்ட் பாயிண்ட் நான் சொல்ல வந்தது. ஏன் இதை சொல்றேன்னா, இப்போ நான் அவேர்னஸ் அட்டன் பண்ணி தான் வந்தேன். இப்போ நீங்களும் அவேர்னஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்கன்றதுக்காக நான் சொல்றேன். அப்போ இந்த பிரைசிங் சம்பந்தமா எந்த அளவுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டண்டா இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் உணர்ந்த என்னுடைய புரிதலை தான் சொல்ல போறேன். சில பேருக்கு சரியா படலாம், சில பேருக்கு புரியாம இருக்கும். என்னுடைய புரிதலை நான் சொல்றேன். நான் எந்த அளவுக்கு நான் புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயத்துல அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு இம்போர்ட்டரா இருக்கான். அவன் என்கிட்ட பொருளை வாங்குறான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய பிரைஸ் அவனுடைய மார்க்கெட்ல காம்படிட்டிவா இருக்கிறதே நான் அவன் கொடுக்குற பிரைஸ்ல தான் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு இம்போர்ட்டருக்கு வந்து ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். ஒரு எக்ஸ்போர்ட்டர்ட்ட வாங்கும்போது இம்போர்ட்டருக்கு என் மீது ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். அந்த பெர்செப்ஷன் அவனுக்கு முதல்ல எதுல போய் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, என்னுடைய பிரைசிங் ஸ்ட்ராட்டஜில தான். என் பிரைசிங்க பார்த்தாலே அவன் என்ன ஜட்ஜ் பண்றான். இந்த எக்ஸ்போர்ட்டர் யாரா இருப்பான்? ஏன்னா அவன் 10 பேர் நம்மகிட்ட மட்டும் கேட்க போறதில்ல. அவன் நிறைய பேர்ட்ட வாங்க போறான். அதுவும் இல்லாம அவனுக்கு தெரியும் மார்க்கெட்ல என்ன பிரைஸ் போகுது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இவன்கிட்ட வாங்குனா கரெக்ட்டா இருக்குமா? இல்ல அவன்கிட்ட வாங்குனா கரெக்ட்டா இருக்குமா? ஓகே, இவன் தான் கரெக்ட்டான பிரைஸ் குடுக்குற மாரி தெரியும் சொல்லி அவன் நம்மள ஜட்ஜ் பண்ணுவான். அந்த மாரி இம்போர்ட்டருடைய பெர்செப்ஷன் ஒண்ணு இருக்கு. நான் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணும்போது, பிரைசிங்ல ஒர்க் பண்ணும்போது இத நான் மைண்ட்ல வச்சுக்கணும். இம்போர்ட்டர் பெர்செப்ஷன பேஸ் பண்ணி தான் நான் பிரைசிங் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றத உணர்ந்துட்டேன். இத ஒர்க் அவுட் பண்ணும்போது உணர்ந்துட்டேன். அது ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நார்மலா ஒரு டொமஸ்டிக்ல ஒர்க் அவுட் பண்றதுக்கும், எக்ஸ்போர்ட்ல பிரைசிங் ஒர்க் பண்றதுக்கும் நெறைய விஷயம் இருக்கு. ஸோ இதுல வந்து எக்ஸ்போர்ட் பெர்செப்ஷன் ஒண்ணு இருக்கு. நெறைய காம்போனன்ட் இருக்கு. ப்ராடக்ட்ட வாங்குறது மட்டும் தான் கிடையாது. அதுக்கு நடுவுல என்னென்னலாம் சார்ஜஸ் நமக்கு என்னெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகுது. வேற என்னென்ன போர்ட்ல என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுது. போர்ட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது. கொரியர் சார்ஜ் முதற்கொண்டு என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு உள்ள. அதுல எப்படி வைக்கணும்? எந்த விஷயத்துல எக்ஸ்போர்ட் பெர்செப்ஷன்ல ஒரு ரேட்ட நான் முடிவு செய்யணும். அப்படி முடிவு செஞ்சா எப்படி நான் நஷ்டப்பட மாட்டேன்? எப்படி அங்க இருக்க இம்போர்ட்டருக்கும், அந்த மார்க்கெட்டுக்கும் ஃபிட்டான பிரைசிங்கா அது இருக்கும். அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கண்டிப்பா வந்து டெப்த் அனலைஸா ஒருத்தர் எக்ஸ்போர்ட்லயே வந்து ஊறி அதுல இருக்கிற நல்லது, கெட்டது, உள்ள வெளிய இருக்க எல்லாத்தையும் பார்த்தவங்களால தான் அத சொல்ல முடியும். அது நல்லா டெலிவரி குடுக்க முடிஞ்சவங்க தான் புரிஞ்சாலும் சொல்ல தர முடியும். அதுதான் அதுல முக்கியமான பாயிண்ட். புரிஞ்சுக்கிட்டது வேற. இப்ப நான் தான் அட்டெண்ட் பண்றேன். இந்த சாரோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். 10 எக்ஸ்போர்ட்ட பண்ணதுக்கு அப்புறம் என்னால போய் 10 பேருக்கு கிளாஸ் எடுக்க முடியுமான்னா? முடியாது. எனக்கு அந்த டெலிவரி டீச்சிங் இதெல்லாம் வருமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு வந்து இந்த அவேர்னஸ்ல ரொம்ப முக்கியமா நான் குடுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, நீங்க யார்ட்ட படிக்கிறீங்க? ஸ்கேமர்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டியதுன்றதே நெறைய பேர் சொல்லிட்டாங்க. எனக்கு முன்னாடி பேசுனவங்கலாம் சூப்பரா பேசுனாங்க. அதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இன்னொன்னு உண்மையிலேயே ஸ்டஃப் இருக்கவங்கட்டலாம் படிச்சிட முடியுமா? கிடையாது. நான் ஸ்டஃப் இருக்கவங்க மாரி நெறைய பேர சந்திச்சிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் என்கிட்ட எனக்கு என்ன குறை இருக்கு? ஒருத்தன்ட்ட என்ன இருக்காது? இந்த மாரி புதுசா வர பட்டிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு என்ன இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவன எப்படி எஜுகேட் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியல. ஏதோ தெரிஞ்ச மாரி சொல்லிக் குடுப்பாங்க. நான் இப்படி இருக்கு, அப்படி இருக்குமா, நீங்க டவுட் ஆயிட்டு அடிபட்டு நிக்கும்போது வேணா வந்து திருப்பி உங்களுக்கு இப்படி பண்ணியிருக்கணும்ப்பா, அப்படி பண்ணியிருக்கணும்ப்பான்னு சொல்லுவாங்களே தவிர, இது நான் இந்த இதுல எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, என்னமோ ஒரு கிளாஸ வந்து அப்படியே டிஃபைன்டா உடைச்சு இதுல பட்டா இதுல போனா நீ இப்படி அடி வாங்கிருவ. இதுல போனா இப்படி அடி வாங்குவ. நான் இதெல்லாம் இப்படிலாம் அடி வாங்குவேன்னு சொல்லி ஒருத்தன் அடி வாங்குவான்னா மாட்டான்றது வேற. எப்படிலாம் இவன் அடி வாங்கலாம், எப்படிலாம் அடி வாங்கியிருக்காங்க, இந்த எல்லாத்தையும் எடுத்துக்க. இதான் அவேர்னஸ் தெரிஞ்சுக்கன்னு சொல்லி அதை தெரியப்படுத்திடுறாங்க. அது தெரியப்படுத்திக்கணும், நீங்க வாங்கிக்கணும். இந்த ஃபீட்பேக்லாம் சொல்ல விருப்பப்படலைங்க. அது பண்ணணும். அது பண்ணி அந்த ஒரு எண்ணத்தோட தான் கிளாஸையே நம்ம கெயின் பண்றது ஒரு நாலேட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோட தான் ஓடணும் ஒருத்தன். எங்கேயோ போற ஸ்கேமர்ட்ட மாட்டுறது ஏதோ ஒரு இதுல நான் எந்த ஸ்கேமர்ட்டையும் மாட்டல. ஏதோ ஒரு கடவுள் சாரோட கிளாஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். நடுவுல இந்த யூடியூப்ல தான் பார்த்தேன். நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணி அதுல தான் நிறைய சர்ச் பண்ணேன். அதுல வந்து இந்த ஒரு பிரைசிங் சம்பந்தமா இவ்வளவு நுணுக்கங்கள் எல்லாமே இருக்குது உள்ள. ஸோ அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து எக்ஸ்போர்ட்டுக்குள்ள இறங்கணும். இது சின்னதா பிரைசிங்ன்றது ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் பேராமீட்டர் தான். ஆனா அதுல ஏகப்பட்ட நுணுக்கங்கள் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம உள்ள வரணும் அப்படின்ற ஒரு பெரிய அவேர்னஸை நான் கொடுக்க விரும்புறேன். என்னுடைய பெர்செப்ஷன்ல தான் நான் கொடுக்க விரும்புறேன். இது ஒண்ணு. பிரைசிங் நிறைய விஷயத்த வந்து டிட்டர்மைன் பண்ணுது. நம்மளுடைய ப்ராஃபிட் ஒழுங்கா நம்ம பண்ணாதான் இருக்கும். நம்ம வந்து ஒரு மார்க்கெட் என்ட்ரி புதுசா போக போறோம். ஒரு மார்க்கெட்டுக்குள்ள புது என்ட்ரி அது. அந்த மார்க்கெட்டுக்குள்ள புதுசா போக போறோம். ஏற்கனவே அந்த இம்போர்ட்டர் நிறைய எக்ஸ்போர்ட்டர் வாங்கிட்டு இருக்கிறான். நம்ம உள்ள போக போறோம்னா இன்னொரு எக்ஸ்போர்ட் அந்த இடத்துல தூக்க போறோம்னு அர்த்தம். நான் அவனுக்கு காம்பிட்டா போய் நிக்க போறேன்னு அர்த்தம். அப்ப என் பிரைஸ் எந்த அளவுக்கு வேலை செஞ்சாதான் நான் போக முடியுன்றது எவ்வளவு திங்கிங் இருக்கணும், எவ்வளவு ஷார்ப்பா நான் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் எப்படி நுணுக்கி எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்.
அதுக்கு வந்து நிறைய கேஸ் ஸ்டடீஸோடைய அந்த அடிப்பட்ட அந்த புரிதல் தேவை. அது என்னெல்லாம் கேஸ் ஸ்டடீஸ் இருக்குன்னு சொல்லி அதை வந்து ஆழமா படிச்சவங்க ஏற்கனவே பண்ண ஒருத்தர் தான் அதை படிக்க முடியும். பண்ண ஒருத்தர் தான் அந்த அவேர்னஸ் கிடைக்கும். வேற எங்கேயுமே கிடைக்க சான்ஸே கிடையாது. சும்மா ஒரு நாளைக்கு இந்த எக்ஸல் ஷீட்டை போட்டு ஏமாத்தோம் பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சுட்டு வந்துடணும். மற்ற உலகத்துல இருக்க மற்ற கல்விகள் எப்படி ஏமாத்தப்படுறாங்க. எக்ஸல் ஷீட்ல போட்டு ஒரு டாக்டருக்கு சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா? எக்ஸல் ஷீட்டை வச்சு காட்டி ஒரு இன்ஜினியர் ஆயிட முடியுமா? எக்ஸல் ஷீட்டை காட்டி ஒரு பெரிய மேனுஃபேக்சர் எல்லாம் பண்ணிட முடியும்? பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் டெப்த் நாலேஜ் வேணும். இப்போ அதே இது எல்லாத்துலயுமே அப்ளை பண்ணும் வாழ்க்கையில. எக்ஸ்போர்ட் அப்படிதான். எல்லாத்தையுமே டெப்தா எங்க படிக்க முடியும்? யாரு செஞ்சிருக்கா? டாக்டர்கிட்ட தான் போய் டாக்டர்ஸ் எல்லாம் போய் என்ன பண்றாங்க? நல்ல டாக்டர்கிட்ட டீச்சரா இருக்க டாக்டர்ஸ் தான் டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் படிக்கிறாங்க. அப்பதான் நல்ல டாக்டர் வெளியில வர்றாங்க. இல்ல வரப்போறது இல்லை. எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் இருக்கு. நல்ல காலேஜை படிக்கிறவன் தான் ஒழுங்கா வர்றான். ஒப்பேத்தர காலேஜும் இருக்குதான் நம்ம பாக்குறோம். அதே போலதான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டடி. இது விட்டு அதுல லைஃபே போயிடும். அது கொஞ்சம் டேஞ்சரான ஸ்டடி. நம்மளை சார்ந்து நம்ம குடும்பங்கள் இருக்கு, புள்ள இருக்கு, நம்ம அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க. மிஸ் பண்ணோம்னா வாழ்க்கையே போயிடும். நம்ம கஷ்டப்படுற பார்த்து ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால இது அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு இதாக பாக்குறேன். பிரைசிங்ல எனக்கு என்னுடைய அனுபவத்துல இருந்து என்னுடைய சின்ன நாலேஜ்ல இருந்து சொல்ல முடிஞ்ச ஒரு சில விஷயம் இது. அதான் நான் சொல்ல விருப்பப்பட்டேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். எதுவுமே அதோட பேசிக்ஸ் ஆழமா படிக்காம இறங்குறது நம்மளே கொன்றும். அது அந்த ஒரு மென்டாலிட்டி மட்டும் நம்ம வச்சுக்கணும். சார் கூட அழகா கொஞ்சம் சொன்னார். எல்லாத்தையும் நம்ம காலேஜ் எஜுகேஷன் சென்டர்ஸ்லாம் எதுக்கு இருக்கு, லாங் டேர்ம் உட்காந்து எதுக்கு எஜுகேட் பண்றாங்கலாம் சார் முன்னாடியே கேட்டாரு. நான் பெருசாக அதில் ஆட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. சீப்பா எதுவுமே கிடைக்காது. சீப்பா ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாலே அதுல குவாலிட்டி இல்லைன்றா நம்மளே சொல்லுவோம். ஒரு சீப்பா கிடைக்குது குவாலிட்டி இல்லப்பா அதுல அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த கல்வி. இது வந்து பயங்கரமான கல்வி. இதுல எங்க மிஸ் பண்ணாலும் முடிஞ்சு போயிடும் எல்லாமே. அதனால இது வந்து சீப்பா நிறைய ஸ்கேமர்ஸ்க்கும் வந்து ஏமாத்துறாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கேமர்ஸ் இல்லாம சில சொல்லி தரவங்கள்ட்டும் டெலிவரி தர முடியுமான்றதை நீங்க கண்டிப்பா கிராஸ் செக் பண்ணுங்க. நீங்க காசு கட்டி உண்மையிலே நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டே படிக்கலாம். டெலிவரி இருக்குமா அப்படின்றது பாருங்க. ஏன்னா அந்த டெலிவரி ப்ராப்பரா நீங்க வாங்கிக்கிட்டாதான் உங்களால நிக்க முடியும். மார்க்கெட்டில் நிக்க முடியும். கஷ்டம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லி எஜுகேட் பண்றதுக்கு அந்த உங்களோட ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு எல்லா திறமையும் இருப்பேன். என்ன எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். நான் எல்லாத்தையும் படிச்சு போய் சொல்லித்தர விடுவேன். எனக்கு சொல்லித்தர தெரியாது. நம்ம அப்படிதான். நம்ம இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் சொல்லக்கூடிய ஒரு ஆளா இருப்பேன்னா தெரியாது. சாருக்கு வந்து அந்த எந்து இருக்கு. அதெல்லாம் நான் பார்த்தேன். அந்த அவேர்னஸ் இதெல்லாமே வந்து நான் எப்படி பெனிஃபிட் அடைஞ்சனோ அதே மாதிரி நம்ம மக்கள் பெனிஃபிட் அடையணும் சார் இதை நடத்துறாரு. அதனால அது ஒரு பெரிய சந்தோஷம். யூடியூப்ல எங்க போய் நம்ம தேடுறோம் எதாவது டக்குனு யூடியூப் தான் ஃபர்ஸ்ட் அடிக்கிறோம். எல்லாரும் இப்போ அதான் பண்றோம். நிறைய ஸ்கேமர்ஸ் இப்போ வந்துட்டாங்க. நம்ம கொஞ்சம் இந்த அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ரொம்ப அதிகமா டிஜிட்டலா ஏமாத்துறாங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 100 ரூபா கொடுத்து 200 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு கிளாஸ் நடத்துறவங்க எல்லாம் இந்த மாதிரி அவேர்னஸ் செஷன் வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபீட்பேக் செஷன் வந்து வைக்க மாட்டாங்க. அதிகம் பேர் வைக்க மாட்டாங்க. இதுல அதுல ரொம்ப நூதனமான திருடங்களாம் இப்ப வந்துட்டாங்க. அவனே ஃபீட்பேக் வச்சு 10 பேரை ரெடி பண்ணி அப்படி இப்படிலாம் சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி அப்படி பயங்கரம் அப்படி இதா பாஷா காட்டி ஏமாத்தணும்னு இருக்கான். பட் மேக்சிமம் பண்ண மாட்டாங்க. அவேர்னஸ் கேட்கறாங்க ஒருத்தவங்க ஃபீட்பேக் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன அவுட்புட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், மக்களுக்கு என்ன சர்வ் பண்ணிட்டு இருக்கோன்றது அவங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி மக்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் படிங்க. அந்த மாதிரி இடத்துல நாலேஜ் கெயின் பண்ணிக்கங்க. இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஒரு இடத்துல போய் படிக்கிறதுக்கு முன்னாடி அவேரா நீங்க இருக்கணும். கண்டிப்பா இந்த ஆட்ட தான் போறோமா, இந்த மாதிரி வைக்கிறவங்ககிட்ட தான் இதுக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் இதெல்லாம் வைக்கிறவங்க தான் அதுக்கு வந்து தகுதியான ஆளா இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல போய் படிக்கணும். மற்ற படிக்க கூடாது அப்படின்றதெல்லாம் சும்மா ஜென்ரலா மற்ற லைஃப்ல மற்றதுல நம்ம எப்படிலாம் கவனமா இருப்போமோ இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா இருந்தா நம்ம சின்ன சின்ன கஷ்டப்பட்டு சேர்த்த காசுகள் வந்து வீணாகாம இருக்கும்னு நம்புறேன். அது ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சது. மற்றபடி அவ்வளோ சார். மற்ற எல்லாம் அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார். நன்றி.